ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாமரை மாலை. இன்றைக்கி கந்த சஷ்டி 4வது நாள்னால நான் முருகருக்காண்டி இந்த தாமரை மாலை செஞ்சுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி இதழ்கள் எப்படி அழகாக மடித்து நம்ம தாமரை மாலை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தாமரை எடுத்துக்கோங்க. அதில் அடியில் இருக்க காம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்சி போன இதழ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ ஒரு இதழை ஃபஸ்ட்டு எடுத்து அதை முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதழையுமே இப்படி தான் முக்கோணமாக மடிக்கணும். அப்படி மடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க பூவை. இல்லாட்டி ஒரு இதழ் மடிக்கும்போது இன்னொரு இதழ் வந்து தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி சுற்றி மடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தாமரை மாலை செய்கிறதுக்கு 14 பூ எடுத்திருக்கேன். ஒரு சைடு 6 பூவும் இன்னொரு சைடு 6 பூவும் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து தொங்க விடுறதுக்கு 2 பூ எடுத்திருக்கேன். மொத்தம் 14 பூ எடுத்திருக்கேன். இதோடு வந்து நான் அழகாக வைக்கிறதுக்காண்டி முருகருக்குனால நான் செண்பகப்பூ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சிவப்பு ரோஜா, மரிக்கொழுந்து இந்த மாதிரி என்ன பூ கிடைச்சாலும் அது இடையில வச்சு நீங்கள் இந்த மாதிரி கோர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நான் முருகருக்குனால இந்த பூ எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த பூ கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் 3 பூவுக்கு இடையில தான் வச்சு கோக்க போகிறேன். இது பாருங்கள், ஓரளவு ஃபுல்லாக மடித்தாச்சு. இது ஃபஸ்ட்டு மடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவு மடித்தாச்சு. நம்ம வந்து அந்த குட்டி இதழ் வர வரைக்கும் மடித்து விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அது வந்து விரிஞ்சிருக்கிறது தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நாள் இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள அழகாக மலர்ந்து விரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ரொம்ப அழகாக தாமரை பூ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் இன்னொரு பூவும் அந்த மாதிரி மாடலுக்காண்டி செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இதையும் முக்கோணமாக ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கும், தாமரை மாலை கட்டுறது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூவை எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கு வந்து முக்கியமாக மலர்ந்த பூ வாங்கக்கூடாது. கொஞ்சம் மொட்டாக இருக்க பூ தான் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இப்போ நான் வந்து செண்பகப்பூ கூட சேர்த்து நான் கட்ட போகிறேன். இப்போ ஊசி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய ஊசி தான் இருக்குது. நீங்கள் இதோட கொஞ்சம் சின்ன ஊசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நூல் வந்து ரெட்டையாக கோர்த்துக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நூல் வந்து அருகாமல் இருக்க நூலாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்கள்ல அந்த நூல் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து அதே மாதிரி மொத்தமாக இருக்க நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 தாமரை பூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செண்பகப்பூ வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி ஒரு சைடு 6 தாமரையை கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தாமரை ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து பூ வந்து கலண்டு வராமல் இருக்க நல்லா நாட் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டைம் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு ரெடி பண்ணுறதுக்கு ஊசி எடுத்து அதே மாதிரி ரெட்டையாக நூல் கோர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு 2-3 நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு 6 தாமரை கோக்க போகிறோம். இப்போ நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமியோட கழுத்து பக்கத்துக்கு நூல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நூல் கொஞ்சம் விட்டுட்டே கட் பண்ணுங்கள். நம்ம முடிச்சு போட வேணும். இப்போ கீழே வந்து 2 மாலையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம். கீழே வந்து நூல் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டே நீங்கள் பூ கோக்க ஆரம்பிங்க. நாட் போடுங்க. அப்போ தான் வந்து கீழே நம்ம முடிச்சு போட்டு அழகாக நமக்கு ரெடி ஆகும் மாலை. இப்போ மேலே மீதம் இருக்க நூல் 2ஐயும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து அழகாக 2
தாமரை வச்சு கோர்க்கலாம். அதுக்காண்டி நான் இன்றைக்கி வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன விதமான பீட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீட்ஸாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால நான் குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ஸ் கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த பீட்ஸ் தொங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு கோர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாமரை வச்சுட்டேன், திரும்ப கொஞ்சம் பீட்ஸ் வச்சுட்டேன். நீங்கள் இதோட பெரிய பெரிய பீட்ஸ் வச்சு கட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ அதை வந்து இதோட கேப் இல்லாமல் ஒட்டி கட்டிடுங்க. இப்போ நம்ம தாமரை மாலை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி தாமரை மாலை கட்டி பாருங்கள்.